ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் அக்ஷர பரபிரம்ம யோகம்ன்ற 8வது அத்தியாயத்தில் நம்ம 7வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் கடைசி 2-3 ஸ்லோகங்களாக பகவான் கடைசி தருணங்களில் எப்படி இருக்கணும், நினைவு எப்படி இருக்கணும்லாம் சொல்லிட்டு வந்தார். அதாவது கடைசி தருணத்தில் நம்ம எதை பற்றி நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம பிறப்போம், இல்லை அதனோட தன்மையோடையே நம்ம அடுத்த பிறவி இருக்கும் அப்படின்னு சொன்ன பகவான். ஆனால் கவலை வேண்டாம், ஏன்னா நம்ம நினைவு எப்படி இருக்கும்னு நமக்கே தெரியாது இல்லையா. நம்மளை அறியாமல் நம்ம வேறு எதையோ நினச்சிட்டோன்னா அதுக்கே பகவான் 7வது ஸ்லோகத்தில் தஸ்மாத் சர்வேஷு, அதனால எல்லா சமயமும் என்னை பற்றியே நினச்சிட்டாரு அப்படின்ட்டு பகவானே அதுக்கு ஒரு சொல்யூஷனும் சொல்லிட்டாரு. அதை அடுத்து 8வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அபியாச யோக யுக்தேன சேதசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தயன். ந அந்நியகாமினா சேத்தசா, அதாவது வேறு இடத்துல மனசை செலுத்தாமல் பகவானை பற்றி மட்டுமே நினச்சிக்கிட்டு அபியாச யோக யுக்தேன சேத்தசா, திரும்ப திரும்ப முயற்சி, அபியாசம் போது திரும்ப திரும்ப முயற்சி எடுக்கிறது, அபியாசம் பண்ணி யோகம் கூடிய அந்த மனசால் அனுச்சிந்தையன் உயிர் விடுற தருணத்தில் என் நினைவே கொண்டவனாய், பகவானோட நினைவே கொண்டவங்களாக இருந்தால் பரமம் திவ்யம் புருஷம் யாத்தி, மிக உயர்ந்ததான திவ்யமான புருஷனான பகவான், புருஷன்னா இந்த இடத்துல பகவானை குறிக்குது, பகவானை அடைவ அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ எப்படிப்பட்ட பகவான்னு நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதை தான் 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. கவிம் புராண மனுஷாசிதாரம் அணோரணீயாம் சமனுஸ்மரேத்யஹ சர்வஸ்ய தாதாரமசிந்த்ய ரூபம் ஆதித்யவர்ணம் தமசஃப் பரஸ்தாத். கவிம்னா எல்லாம் தெரிந்தவர், அறிந்தவர், சர்வஜன் அப்படின்னு அர்த்தம். புராணம் மிக பழமையானவர், அனுஷாசிதாரம் எல்லோரையும் நியமித்து ஆட்சி செய்பவர், அதாவது எல்லாருக்கும் மேலே இருப்பவர் அவர் தான். அனோரணீயாம்சம் அப்படின்னா நுண்ணிய பொருள்களுக்குள்ளேயும் நுண்ணியதாக இருக்கக்கூடியவர், ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மான்னு சொல்கிறோம் இல்லையா. சர்வசிய தாத்தாரம், எல்லாத்துக்கும் ஆதாரமாக படைப்பாளியாக இருக்கக்கூடியவர். அச்சிந்திய ரூபம், நினைப்பதற்கே அரிதான உருவம் படைத்தவர், அதாவது நம்மளோட நினைவுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர். ஆதித்ய வர்ணம், கோடி சூரியர்களையே இருட்டடிக்கக்கூடிய அளவுக்கு ஒளி. தமசஃப் பரஸ்தாத், மூல பிரகிருத்தியையும் தாண்டி இருக்கக்கூடியவர். ஏன்னா மூல பிரகிருத்தியால் தான் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு, இந்த பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், நம்ம உடல் எல்லாமே அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. அப்போ இதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடியவர், இப்படிப்பட்டவர் தான் பகவான் அப்படின்னு. ஏன்னா கடைசி தருணத்தில் என்னையே நினச்சிட்டு நீ உயிரை விட்டால் என்னையே அடைவான்னு பகவான் சொல்கிறார். அப்போது கடைசி தருணத்தில் கூட நினைக்கக்கூடிய அளவுக்கு பகவான் அவ்வளோ பெரியவரா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அவ்வளோ பெரியவர் தான், அவ்வளோ உயர்ந்தவர் தான், அவ்வளோ சிறப்புகள் இருக்கக்கூடியவர் தான் அப்படின்னு சொல்லி அந்த சிறப்புகள் என்னென்ன, அந்த உயர்வு என்னென்னன்றது தான் 9வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்லியிருக்காரு. அடுத்து 10, 11வது ஸ்லோகத்தில் பகவான் ஐஸ்வர்யார்த்திகளுக்காக ஏதோ சொல்கிறாரு, என்னன்றதை தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.